வெளிநாட்டு முதலீடு வெளிநாட்டு முதலீடு சொல்லிட்டு அடிக்கடி வெளிநாட்டுக்கு போறீங்களா? உண்மையிலே வந்து நம்ம ஊருக்காண்டி நீங்க முதலீடு செய்ய தான் போறீங்களா? இல்ல உங்க சொந்த முதலீடுக்காண்டி வந்து நீங்க வெளிநாட்டு போறீங்களா? அப்படின்னு சொல்லி தாவேகா தலைவரான விஜய் அவர்கள் வந்து ஆளுங்கட்சியை பார்த்து கேட்கறாங்க. அப்படி கேட்ட சில மணி நேரங்களே பார்த்தீங்கன்னா, திமுகவை சேர்ந்த தலைவர் மு.க. ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா, அவரும் ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்றாரு. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஜெர்மனிக்கு ஏன் போனாரு? ஸோ அங்க வந்து என்னென்ன இன்வெஸ்ட்மென்ட் விஷயமா அவங்க பேசுனாங்க. ஸோ அப்படின்ற மாதிரியான வீடியோ பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு செட்டு வெளியிடுறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கப்பயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த தேர்தல் காலம் வந்து எவ்வளவு சூடாயிருச்சு அப்படின்னு. குறிப்பா தாவேகா அந்த அணியருக்கும் சரி, திமுக அவங்களுக்கும் சரி, ஸோ எந்த மாரி பரபரப்பான விஷயம் போய்கிட்டு இருக்கோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம போன வாரம் பார்த்தீங்கன்னா, திருச்சி மற்றும் அரியலூர்ல வந்து என்னென்ன நடந்துச்சு. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு நாகையிலயும் சரி, திருவாரூர்லயும் சரி என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துருவோமா? அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணாதான் என்னால அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். ஸோ நான் வீக்லி கண்டிப்பா தாவேகா பத்தின ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸையும் நான் பேச போறேன். ஸோ ஓகே, இப்போ லேட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் பார்த்தீங்கன்னா திருச்சி, அப்புறம் அரியலூர்னு சொல்லி ஆரம்பிச்ச அவரோட பேரணி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வந்து நாகை மற்றும் திருவாரூர்ல போயிட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ அவர் என்ன என்ன வந்து என்ன பேசினாரு, என்னென்ன கேள்விகள் கேட்டாரு, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்டார்ட்டிங் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து போன வாட்டி மீறி இந்த வாட்டி வந்து பஸ்ஸில் வரல. அதாவது திருச்சியிலேருந்து அந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு வந்து அவர் பஸ்ஸில் வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டி ரொம்ப லேட் ஆனுச்சு. ஏன்னா கிரவுடு பார்த்தீங்கன்னா, அந்த திருச்சி ஏர்போர்ட்லேயே கூடி, ஸோ அவர் அங்கேருந்து வந்து அந்த மரக்கடைக்கு வரதுக்கே பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பிரைவேட்டா ஒரு காரு, ஒரு ரகசிய கார்ல, ஒரு கருப்பு கார்ல பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்லேருந்து நேராவே போயிட்டு அவரு இந்த வாட்டி நாகையில வந்து அந்த அவரோட பஸ்ல போயிட்டு ஏறிட்டாருன்னே சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல மூவ் தான். நல்லாவே பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க. மக்கள் கூட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த லைவ் பார்த்தீங்க, உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட அந்த திருச்சியில எவ்வளோ கூட்டம் வந்துச்சோ, அதே அளவு கூட்டம் தான் இங்கேயும் வந்துச்சுன்னு நம்ம சொல்லியே ஆகணும். அவர் போற இடம்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ரசிகர் படையா இருக்கட்டும், அவங்களோட தொண்டர்களா இருக்கட்டும், இந்த மாரி பஸ்ஸ சுத்தியே வந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ குடும்பமா வந்திருந்தாங்க. இதுல வந்து வழக்கம் போலவே மயக்கம் போட்டு விழுந்தாங்க. ஆனா இந்த வாட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் கரெக்ட்டா ஆம்புலன்ஸா இருக்கட்டும், தண்ணீர் நெறைய வசதிகளா இருக்கட்டும், ஸோ இந்த மாரி ஏற்பாடுலாம் தாவேகா வந்து ரொம்ப சிறப்பாவே செஞ்சிருந்தாங்கன்னே சொல்லணும். ஆ ஏன்னா இவ்வளோ பெரிய கூட்டத்த கட்டுப்படுத்துறது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் அவங்களோட முயற்சிய வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து பாராட்டியே ஆவணும். தென் அந்த வெதரும் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணிருந்துச்சு. ஏன்னா திருச்சி அப்ப பார்த்தீங்கன்னா, சரியான வெயிலு. மக்கள்லாம் கடும் வெயில்ல இருந்தாங்க. ஆனா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, வெயில் அந்த அளவுக்கு இல்லன்னு சொல்றாங்க. வானிலை வந்து ஒரு மாரி மேகமூட்டமாவும், ஓரளவு சாதகமா இருந்தாலும் சொன்னாங்க. ஆனா இருந்தாலும் மயக்க போடுறவங்க இருந்தாலும் செஞ்சாங்க பாருங்களேன். போன தடவ பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் பேசுறதுக்கு வந்து 25 நிமிடம் மட்டும் வந்து காவல்துறை வந்து ஒத்துழைச்சிருந்தாங்களாம். ஆனா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, வெறும் 10 நிமிஷம் தான் பேசுறதுக்கு வந்து அவருக்கு வந்து அனுமதி தந்திருக்காங்க. ஸோ இதையும் வந்து விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு அந்த கூட்டத்துல. என்னென்ன கை காட்டக்கூடாதுன்றாங்க. என்னமோ 5 நிமிஷம் தான் பேசணுன்றாங்க, 10 நிமிஷம் தான் பேசணுன்றாங்க. நான் பேசுறதே 3 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து அவர் மக்கள்ட்ட சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாரிலாம் போய்க்கிட்டு இருந்துச்சுன்னா, நான் வந்து கோர்ட்டையும் கேட்க மாட்டேன், போலீஸையும் கேட்க மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டா மக்கள்ட்டயே கேட்டுர்றேன் அப்படின்னு சொல்லி அதையும் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இது எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம். ஸோ இதுலருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, போன வாட்டி வந்து அவரு எல்லாமே சமசரியா பேசினாரு. அதாவது எதிர்க்கட்சியும் சரி, மத்திய அரசையும் சரி தாக்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கொஞ்சம் பாதி பேசிட்டு, அதே மாரி அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்றத வந்து பாதி பேசுனாங்க. ஆனா இந்த வாட்டி பெரும்பளவு பார்த்தீங்கன்னா, அவரு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்கள வந்து சாடி தான் பேசியிருக்காரு. அதாவது அவங்கள தாக்கி தான் பேசியிருக்காரு. பல குறைகள வந்து சொன்னாரு. மீனவர்களா இருக்கட்டும், அப்புறம் ஏழ்மையா இருக்கட்டும். இந்த வாட்டி ஏழ்மைய பத்தி ரொம்ப பேசினாரு. அதாவது நாகையா இருக்கட்டும், அங்கிட்டு பார்த்தீங்கன்னா, திருவாரூரும் பார்த்தீங்கன்னா, இது இது 2 இடமும் பார்த்தீங்கன்னா, குடிசைகள் அதிகம் இருக்கிற இடம். ஸோ இத வந்து நம்ப ஆளுங்கட்சி வந்து கண்டுக்காம விட்டுட்டாங்க. என்ன பண்ணாங்க தெர்ல. ஸோ இத வந்து என்ன பண்ணோம், தொழில் துறைய வந்து அதிகப்படுத்தணும் இந்த இடத்துல, அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி வந்து கொஞ்சம் வறுமைய பத்தி கொஞ்சம் அதிகமாவே பேசியிருந்தாரு. அதே சமயம் அவங்கள சாடியும், அதாவது ஆளுங்கட்சியும், பிஜேபியும் பார்த்தீங்கன்னா, சாடியும் நெறையாவே பேசியிருந்தாரு. எதுக்கு எடுத்தாலும் கட்டுப்பாடு போடுறாங்க. அப்படின்னு சொல்லி அவரோட ஆதகத்தையும் அவர் வந்து ரொம்ப தெளிவாவே சொல்லியிருந்தாரு. ஸோ இவரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பக்கம் இருக்க, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதிமுகவோட அவங்க ஒரு சைடு வந்து அப்படியே ஆப்போசிட்டா பண்றாங்க. அதாவது இவரு பார்த்தீங்கன்னா குறைய சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ திமுக அவங்க பார்த்தீங்க அவங்க பிளான மாத்தி அவங்க வேற விதமா சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ப என்ன அவங்க அமைச்சருக்கெல்லாம் ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா,
இனிமே வந்து யாரும் வந்து தாவேகாவை பத்தி யாரும் பேசக்கூடாது. அதாவது தளபதி விஜய் அவர்கள் வந்து என்ன பேசினாலும் அதுக்கு யாரும் வந்து எந்த அமைச்சர்கள் வந்து பதில் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு எந்த விமர்சனமும் வைக்கக்கூடாது. அது எதுவா இருந்தாலும் திமுகவோட தலைமுகம் வந்து அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்க பேசிக்குவாங்க. நீங்க யாரும் இதுல தலையிட வேணாம். யாரும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லி அவரு அவங்க வந்து ஒரு சட்டத்த போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதிலேயே புரிஞ்சிருக்கும் கேம் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. ஸோ பொலிட்டிக்கல பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ இதுதான் ஓவராலா நம்ம பார்த்துருது. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலம் வந்து எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னு. ஏறக்குறைய அவரு விஜய் அவர்கள் பேசுறதா இருக்கட்டும், வந்து அவர் சொன்னதா இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாரி தான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. கடைசியா அவர் வந்து அங்க முடிக்கிறப்ப அவங்க மக்கள்ட்ட வந்து கேட்கறாரு, "நீங்கலாம் வந்து என்னமோ என்ன வந்து பார்க்க வந்தவங்க மட்டும் தானா? என்னமோ ஓட்டுலாம் போட மாட்டீங்கனா?" அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்றாங்க. ஸோ இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி அவர் மக்கள கேட்கறாரு. அதுக்கு அந்த மக்களோட கரகோஷத்த பார்க்கணுமே! எப்பா! அந்த வீடியோல பார்க்குறப்ப நம்மளுக்கே தெரியுது. என்ன மாரி ஆர்ப்பரிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த என்ன சொல்றது மக்களோட பலம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. போற இடம்லாம் அவர் வந்து பலத்த சேர்த்துக்கிட்டு தான் போறாரு. ஸோ தாவேகா வந்து என்ன சொல்றது 3வது இடத்துல வந்து வைக்கப்பட்டது. அதாவது டிஎம்கே, ஏடிஎம்கே அதுக்கு அடுத்து வந்து தாவேகா வைக்கப்பட்டுச்சு இல்லையா? ஸோ இப்ப போற சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே வந்து அவங்க வந்து ஆட்டத்திலேயே சேர்த்துக்கல போல. கிட்டத்தட்ட திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அந்த மாரி ரேஞ்சில தான் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு எதுவா இருந்தாலும் வந்து 2026 தேர்தல்ல தான் தெரியும். இன்னொன்னு தேர்தல் நெருங்க நெருங்க தான் எல்லாமே தெரியும். ஸோ இத பத்தின தகவல்கள் எதுவும் இருந்தா நான் அடிக்கடி நம்மளோட சேனல்ல வந்து அப்லோட் பண்றேன். ஸோ நீங்க அதுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணணும். எனக்கு என்கரேஜ் பண்ணணும். எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நீங்க மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிருங்க. 2026 தேர்தல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாவேக்காவ ஜெயிக்குமா? ஜெயிக்காதா? அவங்களுடைய பலம் எப்படி இருக்கு? அப்படின்றத நீங்களும் கமெண்ட்ல மறக்காம சொல்லிருங்க. ஸோ இதை தொடர்ந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தேவன். பாய்.